அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் தேவன் அருளிய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தேவனே, ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, மறுபடியும் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வரும்படியாக கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வர கிருபை செய்தீர். கர்த்தாவே, துதிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அனுப்பின காரியமாக வாக்கிட்டோம். கிருபை செய்யும். அது ஜீவனுள்ள விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல அதிக பலனை கொடுக்கட்டும். எப்படியும் இதனுடைய பலனை நாங்கள் பரலோகத்தில் எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். கர்த்தாவுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினால் கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், தீமைகள், குறைகள், நெருக்கங்கள் எல்லாம் நீங்கி போக முடியாது ஜெபம் பண்ணுகிறோம். இப்படி நாமத்தை மையப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனுமக்களை அல்லது தம்மை தேடுகின்ற மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருந்திருக்கிற அநேக முறைகளை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்தந்த பிரகாரமாக அவர் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவ்வளமாக நாம் செய்யும்போது அதில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு நிறைவு, அவைகளிலே தேவ ஆசீர்வாத நன்மை நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆனபடினால் மனிதர்கள் எப்பொழுதுமே தாங்கள் விரும்புகின்ற பிரகாரம்தான் கர்த்தர் சொல்லணும் அல்லது கர்த்தர் நடப்பிக்கணும் என்ற எண்ணம் மனிதர்களுக்குள்ளே உண்டு. அதில் ஒன்று என்னென்றால், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னோட நாமத்தினால நீங்கள் இதுவரைக்கும் ஒன்று கேட்கவில்லை, ஆனபடினாலே கேளுங்கள் கொடுக்கப்படும். அது ஒரு வார்த்தை, மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வார்த்தை. ஆனபடினாலே தனியாகவும் குடும்பமாகவும் குழுக்களாகவும் அந்த ஜெபம் என்ற ஒன்றை விடாமல் வர ரொம்ப அக்ரேஜாகி அதை செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுக்கு ஒன்று வேண்டாமே, கேட்கத்தானே செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான் என்ற அந்த நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு மாறாக இங்கே நாம் இன்று பார்க்க போகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நாம் இன்று நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த அதிகாரத்தில் நான் படித்துக்கொண்டே வரும்போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் கொடுங்கள் என்றால், ஒருவன் உங்களுக்கு ரொம்ப தீமை செய்துவிட்டால் மன்னிப்பு கொடுங்கள், அவைகளை கொடுங்கள், மறந்து விடுங்கள் என்றெல்லாம் கொடுங்கள் என்று இருக்கிறது. அதில் இந்த சம்பவத்தை நாம் இன்று தியானிக்க போகின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் காணலாம். வாசிப்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அதனால் கொடுக்கும் போது என்ன ஆகுமா, நாம் கொஞ்சமாய் தேவனுடைய காரியங்களுக்கு, ஏழைகளுக்கு, நாம் இவைகளை இயலாதவர்களுக்கு கொடுக்கும்போது நாம் கொஞ்சமாய் கொடுக்கிறோம். அங்கே திரும்ப தருகிறது எப்படின்னால், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அதிகமாக நிறைவோடு கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அதோடு அளக்கிறது என்றால் மன அளவு, மன நிறைவோடு செய்ய வேண்டும் என்பதும் இங்கே நாம் வாசிக்கிற வேதபாகத்தில் ஒன்றாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆவது அதிகாரம் 7வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே இப்படி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதுதான் தேவனுக்கு அளவு, அதுதான் அளவு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கையினால் அளக்கிற இந்த அளவு மட்டுமல்ல, மன அளவு, மன நிறைவு, உற்சாகம்,
அவைகளினால் செய்யும்போது அங்கே என்ன உண்டாகிறது? கர்த்தர் அவைகளிலே பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதாவது உற்சாகமாக கொடுக்க அவர் அள்ளி 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 கொடுத்தாலும் விசனத்தோடு வருத்தத்தோடு பாரத்தோடு ஐயோ இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது என்ற அந்த நிலையில் செய்தால் கொடுக்கையெல்லாம் வேஸ்டாக போய்விடும். ஆனபடினால் இன்று நமக்கு அருள்கின்ற தூய வார்த்தை, கர்த்தருடைய ஜீவ வார்த்தை என்னவென்றால் கொடுங்கள் என்பது. தேவனுக்கு மகிமை. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, உங்களுடைய மனதில் எப்படி நீங்கள் மனப்பூர்வமாய் செய்கிறீர்களோ. பாருங்கள், எருசலேம் தேவாலயத்தில் அதாவது எல்லோரும் காணிக்கப்பட்டார்கள். இயேசு சுவாமி அந்த காணிக்கப்பட்டினுடைய அருகாமையில் இதில் பார்த்து கொண்டே இருந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஏழை அவங்களெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, தங்களுக்கு இருக்கிற ஆசைகளிலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க, அவ்வளோதான். தேவனுக்கு மகிமை. இங்கே ஒரு ஏழை உதவியும் வந்தார். அவள் போட்டது ஒரு 2 காசு தான். தேவனுக்கு மகிமை. அதை ஆண்டவர் பார்த்தார். ரொம்ப அற்பமான ஒரு காசு தான். ஆனால் அவருடைய மன அளவை ஆண்டவர் பார்த்தார். அவருடைய வாழ்க்கைக்கு இருந்த ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. இருக்கிறவர்கள் ஆசையிலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா இருக்கிறதெல்லாம் போட்டுட்டாங்க. அப்புறம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அதான் உற்சாகமாக மன நிறைவோடு அந்த அளவு அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த அளவை தான் கர்த்தர் பார்க்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மனநிலை அறிந்து ஆலோசனை தருகின்றார். நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் என்ன என்கிறதை கண்டுபிடிக்க வேண்டுமா? ஜெபிக்கிறது மட்டுமல்ல, உபவாசிக்கிறது மட்டுமல்ல, கண்விழிப்பு மட்டுமல்ல, மற்றும் தியாகம் மட்டுமல்ல, அதாவது கொடுக்கிற ஒரு தன்மை நம்மில் வேண்டுமா? தேவனுக்கு மகிமை. நீ தேவாலயத்தில் அதாவது போகும்போது, காணிக்கை செலுத்த போகும்போது, பணம் செலுத்த போகும்போது ஒரு சகோதரன் மேலே உனக்கு குறை உண்டு என்று கண்டார். அங்கே இந்த காணிக்கை இங்கே வச்சுட்டு போய் அங்கே போய் ஒப்புரவாகிட்டு வந்து செலுத்து. அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும், அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படும், அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படும் என்பதெல்லாம் இந்த அதிகாரங்களில் வருகிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்று நாம் கவனிக்கிற காரியம் கொடுங்கள், கொடுங்கள், கொடுக்கப்படும் என்று இறைவனுடைய வார்த்தை சொல்கின்றது. கொஞ்சமாய் கொடுத்தால் அமுக்கி குளித்து சரிந்து விழும்படியாக உங்களுக்கு நிறைவாக அளந்து போடுவார் ஆண்டவர், போட வைப்பார் பிறரை கொண்டு, அப்படி என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இங்கே கொண்டிருக்கவர் எழுதும்போது உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார், மற்றவர்களில் பிரியமாக இல்லை. ஏனென்றால் அதாவது விசனமாயோ கட்டாயமாயோ இல்லை. உலகத்தில் உள்ளதெல்லாம் அவருடையது. அவர் கொடுக்கிறது தான் மனிதர்கள் பெற்றுக்கொள்கிறது. மற்றபடி மனிதன் எங்கேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு மகிமை. அது நன்றாக தெரியணும். சரீர பலமும் ஆரோக்கியமும் வேணும், உழைக்கணுமானா ஞானம் வேணும், அறிவு வேண்டும், எல்லாமே வேண்டும். அவர் தான் கொடுக்கணும். அப்படினால அவர் அதிலிருந்து நீ இன்னும் மென்மையில் ஆசீர்வதிக்கப்பட, நீ இன்னும் மேன்மைப்படுவதற்காக நீ அதிலிருந்து உற்சாகமாய் கொடு. கடவுளுக்காக, ஏழைகளுக்காக கொடு. அது எனக்கு கொடுக்கிறதாக நான் அங்கீகரிக்கிறேன் என்று நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் சாலமோன், அது ஞானி சாலமோன் எழுதுகிற வாசகத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு இன்று தருகிறார். வாசிக்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எவ்வளோ பாருங்க. அதாவது ஏழையும் உலகத்தில் இருக்கணும்னு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஐஸ்வர்யவானும் இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைகள் அநேகர் வசதியாக ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அவருடைய கண் முன்னால், அவருடைய வீட்டு பக்கத்தில், அவர் வேலை பார்க்கிற இடத்துல, பழகிற இடத்துல எத்தனை ஏழைகளை பார்க்கலாம். தேவனுக்கு நமக்கு செய்ய திராணி இருக்கும்போது, அதாவது குமிழ்ந்தால் விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளை இயலாதவர்கள் இவர்களுக்கு செய்கிற உபகாரம் என்னென்றால் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறது. அப்படியே அது போகிறது இல்லை. அதாவது அதை பணத்தை கடன் கொடுக்கிறார்கள், அங்கிருந்து திரும்ப அதை கொடுக்கிறார் என்று திருவாக்கு சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஏழைக்கு இறங்குகிறது, கர்த்தருக்கு இறங்குகிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், திரும்ப அதை கொடுப்பார். திரும்ப என்றால் 10 ரூபானா 10 ரூபாய் இல்லை. அதாவது இப்படி என்றால் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் அது மட்டுமல்ல, அவர் கொடுக்கிறது பெரிதாக இருக்கும்.
அதாவது அப்படி தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு வேதனையோ எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு குறைவோ அதில் இருக்காது என்பது வேதம் சொல்கிறது. நாம் இன்று அனுபவிக்கிறதும் அதுதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஏழைக்கு, அதாவது கர்த்தருடைய காரியமாக ஒரு தேவ மனிதனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நாம் ஒன்றை செய்துவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகி கொண்டு வருகிற ஐஸ்வர்யமாகிய அந்த மகிழ்ச்சி எவ்வளோ பொங்குது பாருங்க. ஒரு ஏழைக்கு செய்துவிட்டால் அப்படி இருக்கிறது அல்லவா? ஆனபடினால அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது அது தேவன் தருகிற ஐஸ்வர்யம், அதை நாம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கொடுத்து தேவனுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பது கர்த்தர் கொடுக்கிறது, அவருக்கு கடன் கொடுக்கிறது. ஆனபடினால அதை செய்து நாம் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை, குறைவில்லாத ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும். அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இதே சாலமோன் எழுதுகிறார் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இது. அதற்கு வழியை நமக்கு காட்டுகிறார். வேறு எத்தனையோ வகையில் மக்கள் சம்பாதிக்கிறார்கள். சம்பாதித்து விட்டு என்ன சொல்லுகிறார்கள்? பொத்தலான பையில் போட்ட மாதிரி ஒன்றுமில்லையே, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ வாங்குகிறோம், அங்கேயும் இங்கேயுமாக வக்கீலுக்கும், அதாவது மருத்துவருக்கும், அல்லது எப்படி எல்லாமோ அது போயிடுது. மாத கடையில் கிடைச்சது ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுது. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், தேவனுக்கு கொடுக்கிறது என்றால் ஏழைகளுக்கு இறங்குகிறது, இயலாதவர்களுக்கு இறங்குகிறது. தேவன் வேதத்தில் எழுதி தந்திருக்கிற கற்பனைகளை கை கொண்டு அவருடைய நீதியை நிறைவேற்றுவது தேவனுக்கு கொடுப்பது, தேவனுக்கு செய்வது. அதை செய்யுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. கொடுங்கள், அப்போ கொடுக்கப்படும். கொடுக்கவில்லை என்றால் கொடுக்கப்படாது. இந்த வார்த்தை அதுதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவுக்கு கொடுக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை சுவைக்கிற இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு துணிக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. ஏராளமாய் வாங்குகிறோம், கர்த்தருக்கு ஏதோ யாருக்கோ பட்ட மாதிரி போடுகின்றோம். எவ்வளவாய் மூட்டமட்டையாக அறுவடை செய்து கொண்டு வருகின்றோம். ஏதோ கடவுளுக்கு என்னதான் போடுகிற மாதிரி ஒரு சின்ன நார்பட்டியில் கொண்டு ஆலயத்தில் வச்சிடறோம். இல்லை, பிரமாணம் சொல்லுகிறது அல்லவா எப்படி கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யும்போது அவைகள் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக இடம் கொள்ளாமற் போக மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இன்று இந்த வார்த்தையை சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு தருகின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, காத்திருக்கும் போது மட்டுமல்ல, விழித்திருக்கும் போது மட்டுமல்ல, உபவாசிக்கும் போது மட்டுமல்ல, அதுவும் உண்டு. ஆனால் இதுவும் முக்கியமானது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால இந்த அதாவது ரகசியத்தை அறிந்து கொண்ட மக்கதோனியா சபையார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய மேன்மை அறிந்த அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் எப்படி செய்தார்கள் பாருங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியம் கூட 5 வரைக்கும் வாசிப்போம். அன்றையும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் நாங்கள் பேசுகிறது. இப்போ நம்ம சபைக்குள்ள கூட பார்த்துக்கிடுங்க, எவ்வளோ பேர் கடந்து தியாகம் பண்ணுவாங்க. சிலர் அதுக்காக அவளை குறை சொல்ல முடியக்கூடாது. அவர்கள் வருவார்கள், ஆராதனை கலந்து கொள்வார்கள், போவாங்க. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய வீடாக எண்ணி ஊழியக்காரர்களோடு தோளோடு தோள் கொடுத்து பொறுப்பாக எல்லாவற்றையும் செய்கிறதை நான் கவனித்து கொண்டிருக்கிறோம். இதை கர்த்தர் கூடுதலாக தெரிந்து கொள்வார். ஆனபடினால இது ஒரு கிருபை. அதாவது இந்த வேலை செய்கிறாங்க பாருங்க, ஒரு வேலை, அதில் கிருபை. இந்த டிபி இப்போ இதில் பதிவாகி வெளியிடுறாங்க பாருங்க, அது ஒரு கிருபை. ஆனபடினால மக்கதோனியா சபையாருக்கு இந்த கிருபையை தேவன் கொடுத்தார். எந்த கிருபையை வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். கொடிய தரித்திரம், கொடிய நெருக்கம், அதில் என்ன செய்தாங்க? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள்,
மன நிறைவோடு கொடுத்தார்கள். அதாவது இது இப்படியே போகாது, இது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற மாதிரி. இது காரியத்தை செய்துட்டோமா, இந்த பிரமாணத்தை கை கொண்டுட்டோமா, அது கர்த்தருக்கு கொடுக்கிறது. அப்படினால அவர் திரும்ப எப்படி கொடுப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நிறைவாக இடங்கொள்ளாமல் போக மாட்டோம் ஆசீர்வதிக்கிற தேவன். இதே இந்த மக்கதோனியா சபையாருக்கு இந்த கிருபை அருளப்பட்டிருந்தது. எல்லா சபையாருக்கும் எல்லா பிராஞ்சினர்களுக்கும் அருளப்படவில்லை. அப்படினால ஒரு சிலருக்கு இது அருளப்பட்டது. அவர்கள் தங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷத்துக்கு என்ன செய்வது என்று இல்லை, அடுத்ததோட குடும்பத்துக்கு இருக்கிற செலவுதான் என்ன என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாக செய்தார்கள். வாசிங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. சாட்சிகள் உண்டு. அதை கவனிப்பார்கள். நடத்துகிற ஊழியக்காரன் கவனிக்காமல் இருப்பாரா? அதாவது இவருடைய வருமானம் என்ன, இவருடைய செலவு என்ன, இவருடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்னெல்லாம் அவர் கவனிக்கிறார். ஆனால் அவர்களுக்கு வருகிறவைகள் பற்றாக்குறை என்று அவர் தெரிந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்த போதிலும் அவர்கள், அதாவது தங்களுடைய வறுமையிலும் அவர்கள் நிறைந்த மனதோடு அதை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. காரணம் என்ன? எங்கேயோ காட்டில் வீசுகிறது மாதிரி அல்ல, அவைகளெல்லாம் சேமிப்பாக இருக்கிறது இந்த மக்கதோனியா சபையால் அறிந்திருந்தார்கள். அந்த கிருபை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அது கிருபை தான், மற்றபடி இது மனுஷயத்தில் வராது. இதை மனுஷயத்தில் வராது என்பதை இந்த ஊழிய காலத்தில் நாம் எவ்வளோ பார்த்துட்டோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அவருடைய தரித்திரமும் நீங்குகிறது இல்லை, அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறதும் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்குரிய வழியை வேதத்தின் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். போதகர்கள் மூலமாக விளக்கி தருகின்றார். அவைகளை புரிந்து கொள்ள அளவுக்கு சொல்லித் தருகிறார். நமக்கு மனம் இல்லாவிட்டால் அதை செய்ய முடியாது. மனதை வராமல் போக வைப்பதற்கு சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சி என்று மட்டும்தான். ஆனால் தேவ கிருபை அவர்களுக்கு குறைந்து போயிற்று. இந்த மக்கதோனியா சபையார் அதாவது கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் செய்தார்கள், லேலியோ கொடுத்தார்கள் என்று அந்த கிருபை அந்த சபையாருக்கு அருளப்பட்டிருந்தது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆத்துமாக்கள் பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த சபையாருக்கு என்ன தேவையோ, அந்த சபைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு குடும்பத்தில் அப்படி சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து கொண்டே இருப்பார். அங்கே எப்பொழுது நிறைவாகத்தான் இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அனுபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்று சுருக்கமாக நாம் கவனிக்கிற காரியம் என்ன என்றால் கொடுங்கள். இது ஒரு பிரமாணம். இது ஒரு பிரமாணம். வேதத்தில் பாருங்க, நோயாளிக்கு சுகம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பிரமாணம் இருக்குது. கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு பிரமாணம் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு பிரமாணம் இருக்கிறது. பரிசுத்தத்திலே வளர்ந்து தெய்வீக உறவை பெறுவதற்கு மேலான பிரமாணம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் கைக்கொள்ள அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து இறங்கும். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை, கட்டளை, கற்பனை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நடக்கும். அதை ஒரு மனிதன் கை கொண்டு விட்டால் அவன் பாக்கியவான். அந்த கிருபை அவனுக்கு அருளப்படுகிறதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் இன்று கவனிக்கிற காரியம், இன்று அநேகருக்கு இந்த வார்த்தை அதாவது மனதில் பதிகிறது. அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. எல்லோரும் வேலை பார்க்கிறார்கள், வீட்டில் எல்லோரும் சம்பளம் வாங்குகிறார்கள். மாதம் 20ஆம் தேதி கடந்து விட்டால் தரித்திரம் வருகிறது, கடன் வாங்குகிற நிலை வருகின்றது, திருப்தி இல்லை, நம்முடைய காரியங்களை பூர்த்தி செய்ய முடியவில்லையே, ஐஸ்வர்யம் இல்லை, வேதனை எல்லா வருமானங்களும் உண்டு. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கார், கொடுங்க, கர்த்தருடைய காரியமாய் கொடுங்க, பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. உங்களை பார்க்கிற ஏழைகளுக்கு எல்லாருக்கும் இல்லாமல் உங்களுக்கு ஏவுகிற காரியத்தின்படி கொடுங்கும் போது அது கர்த்தர் அதை அங்கீகரித்து கடனாக அந்த தொகையை வாங்குகிறார். அதை திரும்ப சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு தந்து விடுகின்றார். அதை மட்டுமல்ல, அது பன்மடங்காக அள்ளி கொடுக்கிறார். நாம் எண்ணி கொடுப்போம், அவர் அள்ளி கொடுப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை கேளுங்கள். சில வார்த்தைகள் தான் உங்கள் மனதில் நிற்கட்டும், அதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் அதாவது விட்டு அடுத்த காதுவழி வெளியே அனுப்பிவிடாதீர்கள், உள்ளுக்குள்ளே அனுப்புங்கள். இருதயத்தில் நன்மையும் செம்மையுமான இருதயத்திலே பேணி பாதுகாத்து அவைகளால் வரும் நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்குத்தான் கர்த்தர் இந்த இவ்வளவு பெரிய வேதத்தை எழுதி கையில் தந்திருக்கிறார். இதில் இருக்கிற பிரகாரம் யார் செய்கிறார்களோ அவர்கள் அந்த நன்மையை பெற்று அவைகளிலே மேன்மை அடைவார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால அதாவது வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. இந்த எபிரேயர் நிருபகர்த்தா எழுதும்போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே வாசிக்கும் போது இப்படி அநேகர் ஏழைகளுக்கு அது இறங்குகிறதுனால என்ன செய்கிறார்கள், அறியாமல் தேவதூதர்களுக்கும் உதவ முடியும். தேவதூதர்களும் ஏழைகளை போல நம்முடைய வீடு தேடி வந்துடுவாங்களா, கர்த்தருடைய அனுப்புவார் நம்மை சோதிப்பதற்கு கொடுக்கிறாங்களா என்று பார்ப்பதற்காக. ஆனால் அப்படினால அதில் தேவதூதர்களும் அதாவது ஏழை கோலமாக வந்து விடுவார்கள். அவர்களுக்கு ஏழைக்குத்தான் கொடுக்கிற அந்த பழக்கம் உடைய மனிதன் அந்த ஏழைக்கு உதவி செய்வான். அது தேவதூதனுக்கு செய்கிற உதவியாக அங்கீகரிக்கப்படும். வாசிக்கலாம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்நியர்கள், அறியாதவர்கள், ஏழைகள் வருகிறார்கள் நம்முடைய வாசலில். வரும்போது உபசரிக்க மறந்துடாதுங்க. அதாவது கர்த்தர் உங்களை சோதிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களில் இருக்கிற குறைபாடுகளை, நெருக்கங்களை, உங்களுடைய வறுமையை மாற்ற பலவிதமான வறுமை மனிதனுக்கு உண்டு. அவைகளை அந்த வறட்சிகளை மாற்ற என்ன செய்வார், திடீர்னு தேவதூதனை வீட்டுக்கு அனுப்பிடுவார். தூதனை மாதிரி சரகு வைத்துக்கிட்டெல்லாம் ஒன்றும் வரமாட்டார், இந்த ஏழையை போல வருவார்கள். அது ஒரு அந்நியனை போல, இதுவரை கண்டறாத ஒரு மனிதனை போல வருவார்கள். அவர்களுக்கு உதவி செய்துவிட்டால் அதில் தேவதூதர்களும் உதவி பெறுவார்கள். உதவி பெற்றால் அதனால் உண்டான நன்மை ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிது பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இவைகளை இன்று பாடமாக கற்றுக்கொள்வோம். அநேக முறை இந்த சம்பவங்களை படித்திருந்தாலும் படித்ததோடு விட்டிருப்போமா, கை கொள்ள. இன்று இந்த வார்த்தை உங்களுக்கு அதாவது ஜீவகாலம் முழுவதும் நல்ல ஒரு உயிர் உள்ள பிரமாணமாக இருக்கட்டும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துருவார். உங்களுக்கு கடன் பிரச்சனையா, நெருக்கமா, வறுமையா, அதாவது இவ்வளவுதான் பெற்றுக்கொண்டாலும் பற்றாக்குறையா, சமாதானம் இல்லையா, ஆனபடினால் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை தர விரும்புகின்றார். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். வீடு தேடி வந்து தண்ணி கேட்டால் கொடுங்கள், அவைகளை செய்யுங்கள். அது தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசி. அந்த ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது. ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தது பாருங்க. அவருடைய அந்நியரை உபசரிக்கிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறது. அவ்வளோ பெரிய பணக்காரன், பெரிய ஜமீன். அப்படி இருந்த போதிலும் அவர் வீட்டு வாசலில் இருக்கும்போது அங்கேருந்து 3 பேர் வர்றாரு. அவர்கள் அந்நியர்கள், இவருக்கு தெரியாது. ஆனால் ஓடோடி அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டு அவளை அழைத்து வந்து என்னிடம் வரைக்கும் வந்து போங்கள், நீங்கள் களைத்து போகாமல் வந்து நீங்கள் பசியாரி செல்லுங்கள் என்று அழைத்து வந்து அந்த மரத்தடியில் உட்கார வைத்து விட்டு அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணினார் என்று இந்த சம்பவங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. வாசிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். இதை தொடர்ந்து தொடர்கிறது. சாராளத்தில் சொன்னால் அவர்களும் அதே மனநிலை, புருஷனுக்கு கீழ்ப்படுகிற, அதாவது எங்கேயோ வழியில் போகிறவர்களெல்லாம் பிடித்து வர்றாருன்னு அந்த அம்மா சொல்கிற வயது ஆகிவிட்டது, அவர்களுக்கு 90 கிட்ட ஆகுது. தேவனுக்கு மகிமை. அப்படி இருந்த போதிலும் மத்தியானம் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை 3 படி மாவெடுத்து அப்பம் சுடு, நம்மளுக்கு வீட்டுக்கு இலைகள் வந்திருக்கிறாங்க, அந்நியர் வந்திருக்காங்க என்று அப்படியே நம்ம செலவில்லாமல் செய்தார்.
யாரோ வந்தாங்க, இதே ஒன்று கொடுப்போம்ல. அவர் பந்தையில் ஓடி கொடுத்து தான் வெண்ணெய் அது இது பால்கள்லாம் தயார் பண்ணி கொடுத்தார். அடுத்து வருகிற பதில் என்ன? உன்னுடைய குறைவு நீங்குகிறது. நான் உற்பத்திட்ட காலத்தில் பழையபடி வருவேன், உன்னுடைய குறைவு அன்று நீங்கி இருக்கும். ஒரு மகவை நீ அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அப்படி வந்ததுனால அங்கே சோதோம் குமராவில் லோத்து பாதுகாக்கப்படுவதற்கு இந்த நீதிமானுடைய ஜெபம் இவர்களை சந்தித்ததுனால அங்கே உண்டாயிட்டு. இல்லைன்னா அவர்களை சந்திக்கலாம் உண்டார்கள், டைரெக்டாக போய் அங்கே அழிவு உண்டாக்கிடுவார்கள், எல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போவார்கள். அப்போது இவர் அந்த அந்நியரை ஏழைகளை உபசரிக்கும் மனநிலையுடையவராக இருந்தபடினா தன்னுடைய குறைவும் நீங்கும் தேவா வாக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, தன்னுடைய இனத்தானாகிய லோத்துக்காக மன்றாடினார். அந்த பட்டணத்தை அழித்த போதிலும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அது ஏதுவாக இருந்தது. ஏழைக்கு இறங்குகிறதுனால், அந்நியரை உபசரிக்கிறதுனால், கர்த்தருக்காக கொடுக்கிறதுனால், கர்த்தருக்காக கொடுக்கிறான். ஏழைக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு எனக்கு கொடுக்கிறான், திரும்ப கடன் கொடுக்கிறான், திரும்ப கொடுக்கிறான் சொன்னார். இது கர்த்தருடைய வார்த்தை. இதை மனதில் வைத்து கொண்டு கேட்ட அருமையானவர்களே, சுருக்கமான அந்த வார்த்தை உங்கள் மத்தியில் உங்கள் உள்ளத்தில் தேங்கி நிற்கட்டும். அவருடைய நலமுறைப்படுத்துங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுப்பார். அது குறைவாக இருக்காது, அமுக்கி குலுக்கி சரிந்து விட முடியாது. அது குறைவாக இருக்காது, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அது அப்படி வேதனைக்குரியதாக இருக்காது. அந்த ஐஸ்வர்யம் அது ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவைகள் உங்களுக்காக நமக்காக காத்திருக்கிறது. அதற்கு இன்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால், கொடுங்கள் கொடுக்கப்படும். தேவனுக்கு மகிமை. உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுங்கள், உங்களுக்கு நிறைவாக தரப்படும் என்று இந்த தூய வாக்கு நமக்கு நேராக வருகிறபடினால் ஏற்றுக்கொண்டு அந்த பிரகாரம் செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொடுங்கள் கொடுக்கப்படும். ஜெபிப்போம். ஆண்டவரே, பிதாவே, ரட்சகா, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைநாதா, உமக்கு நன்றி. கர்த்தாவே, சுதிக்கிறேன். உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று கர்த்தாவே பிரசுத்தவான் சொன்னது போல உம்மிடத்திலே பெற்றுக்கொண்டதை நாங்கள் இன்று மக்களுக்கு அவைகளை கொடுத்தோம். அவைகள் கர்த்தாவே அவர்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக அநேக இருக்குது. கர்த்தாவே, துதிக்கிறையா, வெளிச்சமாக இருக்கட்டும். கர்த்தர் பிரதான காரியங்களை செய்யும். நன்றி நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இதனுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கட்டும், பூலோகத்திலும் அவர்கள் சாட்சியாக இருக்கட்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படும் கிருபையை யாரும் ஏற்றுக்கொள்ளும். ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம்.